வணக்க சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம். இது யாழ் நகர் பகுதி. பாருங்க, இரவு நேரத்தில் இன்னொரு ரம்மியமான அழகா இருக்குதுன்னு சொல்லி இந்த வாகனங்கள் போக்குவரத்து, வேலை விட்டு பணியாளர்கள் போகின்றார்கள், மக்களின் நடமாட்டங்கள் இந்த 6 மணிக்கு பிறகு 7 மணி ஆகிற போது நடமாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு நெரிசலான இடம் என்ற அழகாக இடமாக இருக்கின்றது. அங்கே இருந்தால் ஒரு விடயத்தை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலே இந்த சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பயிரப்பட்டு அதிகமாக பேசப்படுகின்ற விடயம், இந்த சுவாரஸ்யமாக பார்க்கப்பட்ட விடயங்களில் இதுவும் ஒன்று. அதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு வெட்டிங் நிகழ்வுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி போயிருக்கிறார். அங்கே ஃபோட்டோகிராஃபி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவர் சாப்பிடவில்லை. அதனால் சாப்பாடு கேட்கவும் இல்லை, யாரும் கவனிக்கவும் இல்லை. தொடர்ச்சியாக ஃபோட்டோகிராஃபியில் வேலையில் இருந்தபடியாக சாப்பிட முடியவில்லை என்ற அந்த மன அழுத்தத்தின் காரணமாக இன்னும் தெரியவில்லை. கடைசியாக சாப்பிட்ற டைம் சாப்பாடும் கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டது. உடனே அவர் அந்த எடுத்த ஃபோட்டோ அத்தனையும் டிலீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த செய்திகளாக போடப்பட்டிருக்கின்றன. உண்மை தெரியல, ரொம்ப உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றப்படுகிறது. இந்தியா நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னால் உண்மையிலே எல்லாருக்குமே அதை செய்ய முடியாது. ஃபோட்டோகிராஃபியை எல்லாரும் செய்ய முடியாது. இப்போ கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு ஃபோட்டோகிராஃபி மாதிரி இருக்கணும். குறுகிய காலம் தான் நானும் பயணிக்கிறேன். இருந்தாலும் கூட அவ்வாறு நீங்கள் நடந்திருக்கலாம். ஏனென்னு சொன்னால், ஒரு ஈவெண்ட் என்று சொன்னால் எல்லா நிகழ்வுகளுக்கும் முன்னுரிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நிகழ்வை ஆவணப்படுத்தி கடைசியாக அந்த நிகழ்வின் ரிசோர்ஸை காட்டுவது, அந்த அவுட்புட்டை காட்டுவது இந்த ஃபோட்டோகிராஃபி. இந்த ஃபோட்டோகிராஃபியை நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தணும் என்று இன்னும் ஒரு சிலர் விளங்கிக் கொள்ளவில்லை. இவர் ஃபோட்டோகிராஃபர் தானே, இவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதானே, இவற்றை என்ன நிகழ்வு அந்த இன்வெர்ட் பண்ணாமலே அந்த நிகழ்வு அப்படியே போகும். கடைசி நேரத்தில் கேட்பிட்டு அவரை காணையில் இவரை காணையில் இந்த ஃபோட்டோ இப்படி எடுத்துருக்கீங்க, இந்த வீடியோ இப்படி எடுத்துக்கீங்கன்னு சொல்லி உண்மையிலே இந்த கடைசி எல்லாம் நிகழ்வு முடிந்த பிறகு ஒரு 2 மாதம் 1 மாதம் போய் முடித்தால் அதை பற்றி அவுட்புட் வரும். ஆனால் அதுக்கு முதலே அவர் அவுட்புட்டை சரியான முறையிலே கவனித்து சரியான முறையில் எடுத்து அதை ஆவணப்படுத்தி கொடுப்பதுன்றது ஒரு ஃபோட்டோகிராஃபியின் வேலையாக இருக்கின்றது. இருந்தாலும் அதுக்குரிய பேமெண்ட் சரியாக கிடைக்கிறது என்றால் இல்லை, அது உழைப்புக்குரிய பேமெண்ட் கிடைக்கிறது என்றால் இல்லை. உண்மையிலே அது ஒரு வரவரத்துக்கான முடியும். ஆனால் சில பேர் மட்டுமல்ல, ஒரு சிலர் இன்று வரையும் ஃபோட்டோகிராஃபியை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வாதாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணக்கூடியவர்கள் பரம்பரையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இடையில் வந்தால் கூட அதை நீட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வகையில் இவ்வாறான ஒரு சம்பவம் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஒரு கல்யாண வீட்டு நிகழ்வுக்கு போயிருக்கிறார் ஃபோட்டோகிராஃபர். காலையில் போயிருக்கிற நிகழ்வு கல்யாணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், 6 மணிக்கு போடுவேன், 4 மணிக்கு போடுகிறோம். அப்படி போய் அந்த ஃபோட்டோகிராஃபி வெளியே ஒன்று கேட்க மதியம் சாப்பிடவில்லை என்றக்காக அதை ட்லீட் பண்ணியிருக்கிறார். அது உண்மையிலே அப்படி இருக்கலாம் ஒன்று சந்தேகம் இருக்கலாம். என்னென்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபின் வேலையை அப்படித்தான், உடம்பை கவனிக்கவில்லை, அதை சாப்பாட்டை கவனிக்க மாட்டார்கள். தங்களோட அவுட்புட் சரியாக கொடுக்கணும், சரியாக கஷ்டப்படுவார். 4 மணி கிளம்பி போவார்கள், இரவு வரை 10 மணி ஆகும். அப்போ அந்த தொடர்ச்சியாக நின்று விட ஒர்க் பண்ணுவார்கள். எல்லாரையும் சந்தோஷமாக வச்சிருக்கணும், சந்தோஷமாக இந்த அவுட்புட்டை கொடுக்கணும்னு சொல்லித்தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் நிறைய கஷ்டப்பட்டு அந்த ஆவணப்படுத்தி கொண்டிருப்பார். ஆனால் அதை சரியாக அங்கே இருக்கிறவர்கள் கவனிப்பார்கள் சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அது எனக்கு நடந்திருக்கிறது, நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாங்க, பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறது. நாங்கள் இப்போ பெரிய காலம் இருந்தாலும் இவ்வாறான நிகழ்வு நடந்தது உண்மையிலே கதைக்கணும்னு தான் நான் யோசிச்சு கொண்டு இருந்தால் இந்த டைம் கிடைக்கிறது. இப்போ வரும்போது தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு அவுட்புட்டை கொடுப்பது, ஒரு நிகழ்வை அழகாக காட்டுவது, அந்த நிகழ்வு மீண்டும் பார்க்கும்போது அந்த நிகழ்வு நடைபெற்றதாக நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபி தான் இருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களையாவது இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்ற இந்த வீடியோக்கு அப்புறமல்ல நிறைய பேர் கதைச்சிருக்கிறாங்க இந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி. ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ கஷ்டப்படுகிறார், அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே எதிரியே இருக்கின்றது. அவர் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை சில பேர் பொழுதுபோக்காக செய்கின்றார்கள். அது வேதனையாக இருக்கிறபடி இருக்கிறது. அந்த ஃபோட்டோகிராஃபி ஒரு பொழுதுபோக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இதை வாழ்வாதாரமாக செய்கிறவர் இன்று வரையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அது ஒரு சிலர் மட்டும்தான் முடியும். அது சம்பந்தப்பட்டவர்கள் இதை பார்த்து அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் தான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஃபோட்டோகிராஃபி தான் அனைத்து நீங்கள் உங்களோட வாழ்க்கை முடிந்தால் கூடி உங்களோட வரலாறுகள், உங்களோட கதைகளை பேசுவது இந்த ஃபோட்டோகிராஃபி. அதை மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. இன்று கூட பார்த்தையும் ஆவணப்படுத்தலில் நீண்ட காலத்துக்கு பிறகு 50 வருஷம் 60 வருஷம் எடுத்த ஃபோட்டோகிராஃபி கதைகள் பேசிக்கொண்டிருக்கிற வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த ஃபோட்டோகிராஃபி. ஆகவே இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். இந்த ஃபோட்டோகிராஃபர் வாழ்வாதாரமாக கொண்டவர்களை உயர்த்த வேண்டும்தான் நமது நோக்கமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காலம் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.